மாதிரி இந்த சமூகம் யாரையெல்லாம் நிராகரிச்சதோ, யாரையெல்லாம் நம்ம பார்க்க கூட, இப்ப நம்ம இந்த ரோட்ல போகும்போது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தா நம்ம பார்க்க கூட மாட்டோம், திரும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வந்து இவங்க தான் என்னுடைய ஹீரோக்கள், இவங்கள பத்தி தான் ஒரு படமே பார்க்க போறீங்க அப்படின்னு இல்லாம அதை வந்து சரியா காமிச்சது இல்லாம அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது அவங்கள கவனிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்குல்ல சார். இது எப்படி சார் உங்களோட முதன்மை கதாபாத்திரங்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, இவங்க தான் என்னோட ஹீரோக்களா இருக்க போறாங்க அப்படிங்கிறது? எல்லாரும் கேட்கிற கேள்விதான், இந்த விளிம்பு நிலை மனிதர்களையே பத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கேட்டா தனியா விளிம்பு நிலை மனிதர்கள்னு யாரும் கிடையாது. நம்ம எல்லாருமே விளிம்பு நிலை மனிதர்கள் தான். ஏதோ ஒரு விதத்துல நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், நல்லா ட்ரிம்மா இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விளிம்பு நிலை இருக்கத்தான் செய்யும். அதனால எல்லாருமே விளிம்பு நிலை மனிதர்கள் தான். அவங்க இன்னும் கொஞ்சம் மாறுபட்டு தோற்றத்தை தெரியறதுனால நமக்கு அவங்கள விளிம்பு நிலை மனிதர்களா நம்ம நினைச்சுக்கிறோம்.